வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் டீ போடுற நேரத்தில் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பணியாரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பணியாரம் எப்படி செய்கிறங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ரவா பணியாரம் செய்கிறதுக்கு 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக வாசனை வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 கப் மைதா, 1/2 கப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உப்பு 2 பிஞ்ச், பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 3/4 கப் பால், தண்ணி 1/2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் தண்ணியும் பாலும் சேர்த்துருக்கறனால ரவை நல்லா ஊறி உப்பி வரும். அதனால் ஒரு 15 நிமிஷம் இந்த மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. கலந்து விட்டுட்டு பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்த உடனே 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம சூடாக்கிட்டு இருக்க எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த பணியாரம் நல்லா உப்பி வரும்போது நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை மாற்றி மாற்றி திருப்பி போடும்போது பணியாரம் கருகாமல் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பணியாரமாக நாம் சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.